ஹாய் ஹலோ ஆல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த vlog வந்து ஆஃப்டர் லாங் டைம் வந்து ஒரு பூஜா vlog நான் ஷேர் பண்ணுறேன். ரொம்ப நல்லாச்சு நான் ஷேர் பண்ணி. ஸோ வந்து 2-3 சப்ஸ்கிரைபர் நீங்கள் என்ன பூஜா vlogலாம் ஷேர் பண்ணல அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ கரெக்டாக ஒரு முக்கியமான விஷயம் கம்ப்ளீட் பண்ணதும் அப்லோட் பண்ணலாமே அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி ஒரு கேர்ஃபுல்லான ஒரு பூஜா ரொட்டீன் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக அந்த ப்ராப்பராக நான் வந்து வீடியோக்காகன்னு எதுவுமே இல்லாமல் நம்ம நார்மலாக என்ன வந்து வீட்டில் ரெடி பண்ணுமோ அதை அப்படியே எடிட் கூட பெருசாக பண்ணாமல் ரொம்ப கேஷுவலான ஒரு சூப்பர் vlog வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இவ்வளோ சின்ன சின்னதாக எதுக்குமா வடை தட்டின்னு இருக்கேன் அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, வடை மாலை வந்து நம்ம சாத்த போகிறோம். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் சின்ன சின்ன வடையாக நான் தட்டிகிட்டு இருக்கேன். இந்த மாவில் வந்து வெறும் உப்பு அண்ட் வந்து மிளகு பவுடர் மட்டும்தான் சேர்த்துருக்கோம், வேறு எதுவுமே ஆட் பண்ணல. நான் அந்த வேலையெல்லாம் கிச்சனில் இருக்கிற வேலை பார்த்துட்ருக்கேன். அம்மா வந்து வடை மாலை கோக்கிறதுக்கு ஸோ அந்த நூல் வேணும் இல்லையா, அதுக்காக அம்மா அதில் மஞ்சள் தடவி அதையும் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ 2 பேருமே இந்த மாதிரி ஷேர் பண்ணி தான் ஒவ்வொரு வேலையும் வந்து பார்த்துட்ருப்போம். அண்ட் எனக்கு கமெண்ட்ஸ்லேயே வந்து வரும், எப்படி நீங்கள் 2 பேரும் வந்து ஷேர் பண்ணி வேலை பார்ப்பீங்களா, இல்லை நீங்களா அவங்களான்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா வேலையுமே வந்து நான் அதிகமாக பண்ணுறேன் அப்படின்னா கூட அம்மா வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி அம்மாவையும் நான் அதிகமாக செய்ய விட மாட்டேன். இந்த மாதிரி வந்து ஷேர் பண்ணி தான் வேலை அப்படின்றது பண்ணுவோம். அண்ட் நமக்கு எவ்வளோ வேணுமோ கரெக்டாக 21 வந்து தட்ட சொன்னாங்க. நான் கரெக்டாக 21 போட்டிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நெய்வேத்தியத்துக்கும் வேணும், அதுக்கும் சேர்த்து தட்டிட்டோம் அப்படின்னா இங்கே கிச்சனில் வேலை முடிஞ்சது. ஸோ ஸ்பெஷல் தயிர் சாதம் ரெடி பண்ணியாச்சு. அதுக்காக தான் குக்கர் வந்து சைடில் இருக்குது. தயிர் சாதம் அண்ட் வந்து பாயசம், வடை இதெல்லாம் வந்து இன்றைக்கி பிரசாதம் நெய்வேத்தியமாக ரெடி பண்ண போகிறோம். ஃபங்க்ஷனுக்கு தயிர் சாதம், வெண்ணெய் இதெல்லாம் நைவேத்தியம் பண்ணால் ரொம்ப விசேஷம். அதனால தயிர் சாதம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ அது நார்மல் ரெசிபி தான்றதால நான் அது பெருசாக ஷூட் பண்ணல. வடை மட்டும் அங்கே மாலைக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அண்ட் இங்கே இப்போ அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு பலகால கோலம் போட்டுருப்பாங்க. இந்த பலகை வந்து அடுத்து நான் நிறையா அவங்கள்ட்ட கொடுத்து பார்த்துட்டேன். பட் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இந்த பலகை மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை விடாமல் யூஸ் பண்ணுவாங்க. கோலம் சுவாமி அலமாரிக்கு கீழே கோலம் போடும்போது துடைப்போம் இல்லையா, ஸோ அப்போ வந்து அந்த தண்ணியில் கொஞ்சம் மஞ்சள் தூள் அண்ட் வந்து பச்சை கற்பூரம் சேர்த்து நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா அந்த இடம் அவ்வளோ நல்ல வாசனையாக இருக்கும். இந்த கோலம் வந்து ப்ராப்பராக இந்த பலகை மட்டும்தான் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷமாக பத்திரமா வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து திருச்சியிலேருந்தே இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களோட பழைய ஃபோட்டோஸ்லாம் கூட நான் பார்த்துருப்பேன். குட்டி வந்து ஸ்கூல் கிளம்பிட்டேன், அதனால கொஞ்சம் அந்த பேக்ரவுண்ட்லாம் சவுண்ட் இருக்காது. நம்மளால் கொஞ்சம் ஃப்ரீயாகவும் பண்ண முடியுது ஸ்கூல் இருக்குன்றதுனால. ஒரு தேர்ஸ்டே அன்னைக்கு ஆக்சுவலாக என்ன பூஜை என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்கிறேன். அந்த ஏர்லியாகவே எழுந்ததுனால நமக்கு வேலையும் வந்து சீக்கிரம் முடியுதுங்க. ஸோ அந்த ஸ்கூல் டைமில் இருக்கிற ஒரு நல்ல விஷயமே அதுதான். ஸோ அந்த ஒரு 5 o'clock வந்து நம்ம எழுந்துட்டோம் அப்படின்னா ரொம்ப வந்து சுறுசுறுப்பாக அன்றைக்கி டே ஃபுல்லாகவே ரொம்ப வந்து ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அண்ட் வேலையும் நமக்கு வந்து ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிடும். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 9:30 கூட இருக்காது எனக்கு தெரிஞ்சு. அவன் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம்லேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வந்து கடைன்னு 3/4 வேலை முடிச்சாச்சு. கிச்சனில் பிரசாதம் வேலை நான் கம்ப்ளீட்டாக வந்து கிட்டத்தட்ட முடிக்க போகிறேன். எங்கள் அம்மா வந்து பூஜை ரூமில் இருக்கிற வேலை சின்ன சின்ன வேலையில் அம்மாவும் முடிக்க போகிறாங்க. सकल जीव संरक्षकरा समस्त लोका तारकरा राम राम जय राम.
ஸோ இப்போ நீங்கள் பார்த்தது வந்து சந்தனக்கல் சந்தனக்கட்டை. ஸோ அதில் வந்து ஃப்ரெஷ்ஷாக இழைச்சி அதில் இருக்கிற சந்தனம் தான் ஆஞ்சநேயருக்கு பொட்டு வச்சுட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு அந்த பொட்டு வச்சுருக்கிறது தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல், என்ன பூஜை அப்படின்னு கேட்குறீங்களா? ஆக்சுவலாக வந்து ஒரு பிரார்த்தனை வந்து அம்மாவுக்கு எங்களை எல்லாருக்குமே இருந்தது. ஸோ அது சீக்கிரம் நடக்கணும் அப்படின்றதுக்காக அம்மா வந்து ஒரு 48 days வந்து பொட்டு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் 48வது நாள் இன்றைக்கி முடியுது. ஸோ அன்றைக்கி வந்து வடை மாலை சாத்தி நெய்வேத்தியம்லாம் பண்ணி பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து நிறைவேறிடுச்சா என்ன அப்படின்றதுல நான் அடுத்தடுத்த விலாகில் ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலாக நம்ம வந்து ஒரு பிரார்த்தனை ஒன்று நம்ம வேண்டிட்டு அது நடக்கணும் அப்படின்னா அது கன்ஃபார்மாக நடக்குமா அப்படின்ட்டுலாம் இல்லைங்க. பட் நம்ம வந்து ஒரு நம்பிக்கையோட ஒரு விஷயம் பண்ணும்போது நிச்சயமாக நம்மளை சுற்றி ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும் அப்படின்றது என்னோட ஒரு நம்பிக்கை. ஸோ அதே மாதிரி ப்ரே பண்ணது கண்டிப்பாக சீக்கிரம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு அந்த 48 நாள் தினமுமே வந்து துளசி மாலை சாத்தி அது வந்து சந்தனம் ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி அரைச்சி பொட்டு வச்சு ஹனுமன் சாலிசா படிப்பாங்க. ஸோ அம்மாவோட ரொட்டீனை தான் இன்றைக்கி வந்து அந்த 48வது நாள் முடியுது. ஸோ அதை வந்து நம்ம வீடியோலையும் நம்ம போட்டுடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம பூஜை விலாக் போட்டு ரொம்ப நாளாச்சு. சரின்ட்டு நம்மளோட கேஷுவலான ஒரு விலாக் வந்து நான் டக்குன்னு எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பின்னாடி கிச்சன்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர மோசமாக இருக்கும். ஏன்னா அந்த மார்னிங்லேருந்து பிரணவுக்கு எல்லாமே வந்து ஸ்நாக்ஸு அண்ட் வந்து லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணி அவனுக்கு அனுப்பிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ தொடச்சி மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்ம பிரசாதம் ரெடி பண்ணுறதுக்கு ஸோ இந்த மாதிரி கிச்சன் பயங்கர பிஸி. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும். அது வந்து நம்ம அப்புறம் பொறுமையாக க்ளீன் பண்ணிக்கலாம். வீடியோக்காக பின்னி எடுக்கும்போது அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு எடுப்பேன். பட் இன்றைக்கி வந்து வீடியோ எடுக்கணுன்ற ஐடியா இல்லாமல் நான் நார்மலாக எடுக்க ஸ்டார்ட் பண்ணதுனால ஜஸ்ட் அங்கங்கே பார்த்தீங்கன்னா நான் ஃபோன் வச்சுட்டு ஸோ அப்படி எடுத்துகிட்ருக்கேன். அதனால் கொஞ்சம் பேக்ரவுண்ட்லாம் மோசமாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபைன். வடை மாலை கோக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எத்தனை வடைனா 21 வடை வந்து நம்ம, ஏன்னா சின்ன படம் தான் அதனால் 21 வந்து கரெக்டாக இருக்கும். வடை இருக்கு. வடை மாலை ரெடி. ஸோ 48 days வந்து ப்ராப்பராக ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் அம்மா வந்து இந்த பூஜையை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த தடை இல்லாமல் பண்ணது அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஸோ வீடியோ பார்க்குற யாருக்காவது சேம் இதே மாதிரி ஏதாவது ஒரு சம்திங் பிரார்த்தனை இருந்துச்சு நடக்கணும் அப்படின்னா நீங்களும் வந்து இந்த மாதிரி பூஜை ஃபாலோ பண்ணுங்கள். கன்ஃபார்மாக நடக்குமா பண்ணா அப்படின்றத தாண்டி நம்ம பாசிட்டிவாக ஒரு விஷயம் வந்து யோசித்தோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் நடக்கும். நமக்கு வந்து நம்மளை சுற்றி அந்த பாசிட்டிவான வைப் எப்போவுமே இருக்கும். ஸோ சர்வேஸ்வரி அவர்களை தித்திருடன் காளீஸ்வரி காளியரும் ஈஸ்வரை யோகீஸ்வரி ஓமான பரம்பொருளை ஜெகதீஸ்வரி நடுவன் செய்யேன்
இந்த vlog வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த டிவைன்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பூஜை vlog பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான vlogோட உங்களை மீட் பண்ணுறேன். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நிறைய ரெசிபி, ஸ்கின் கேர், இந்த மாதிரி பூஜை vlog, க்ளீனிங், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.